3 நண்பர்கள் ரொம்ப பசியோட தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்ப வழியில ஒரு அம்மா தர்பூசணி கடை வச்சிருக்கிறத பாக்குறாங்க. அப்ப ஒரு நண்பன் சொல்றான், டேய் அந்த தர்பூசணி விற்கிற அம்மாவோட கவனத்தை திசை திருப்பி நம்ம தர்பூசணியை திருடிடலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு பக்கத்துல இருந்த இன்னொரு நண்பன் சொல்றான், நமக்கு வேற ரொம்ப பசிக்குது, நீ சொல்றதும் சரிதான், அதுவும் திருடி சாப்பிடுற தர்பூசணியோட ருசியே வேற அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் சரி, இப்ப நம்ம அந்த தர்பூசணி பழத்தை எப்படி திருட போறோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப அப்ப பக்கத்துல இருந்த இன்னொரு நண்பன் சொல்றான், டேய் மத்தவங்களை ஏமாத்துறது ரொம்ப பெரிய தப்புடா, அதுவும் திருட்டுதானோ ரொம்ப பெரிய தப்பு. இப்ப நீங்க செய்யற இந்த சின்ன திருட்டு தான் நாளைக்கு உங்களை பெரிய திருட்டையும் பண்ண வைக்கும்ன்றத மறந்துடாதீங்க. ஒரு நிமிஷம் 2 பேரும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அந்த தர்பூசணி விற்கிற அம்மா கிட்ட அவங்கள கூட்டிட்டு போறான். அம்மா, நாங்க 3 பேரும் ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வரோம், எங்க கையில காசு எதுவும் இல்ல, ஆனா ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட பழங்கள் இருந்தா தரீங்களா அப்படின்னு ரொம்ப பாவமா கேக்குறான். உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, அதையும் செய்யறோம், ஆனா இப்ப எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது பழம் இருந்தா தரீங்களா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்ட அவங்களும், ஏன்பா நீங்களே இவ்வளவு தூரம் ரொம்ப கஷ்டப்பட்டு பசியில நடந்து வந்திருக்கிறீங்க, உங்களை வேலை வாங்கிட்டாப்பா நான் பழம் தர போறேன், அவ்வளோ கல் நெஞ்ச காரியெல்லாம் நான் ஒன்னும் இல்லப்பா, உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட திருட பார்க்காம அவங்கள்ட்ட கேட்டு சாப்பிடணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா, அந்த நல்ல மனசுக்காகவே இந்தாங்கப்பா பழங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கையில கொடுத்துட்டு நீங்க எனக்காக எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, நீங்க பசியார சாப்பிட்டு பார்த்து நடந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா கிட்ட இருந்து தர்பூசணியை திருடணும்னு நினைச்ச 2 பேரும் கண் கலங்கிக்கிட்டே, சே இவங்கள போய் ஏமாத்த பார்த்தமே அப்படின்னு அவங்களுக்குள்ளே யோசிச்சு ரொம்ப தலை குனிஞ்சு போய் நிக்கிறாங்க. அந்த 3 பேரும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அவங்க 2 பேரும் அவங்க கிட்ட போயிட்டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் தப்பான விஷயம் செய்ய இருந்தோம், ஆனா அந்த தப்பை நீ செய்ய விடாம தடுத்து எங்களை நல்ல மனசுக்காரன் சொல்லி பேர் வாங்கி கொடுத்துருக்க, உன்ன மாதிரி ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிறதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றான். நண்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருடுன்னு நினைச்ச அவங்க நண்பர்களுக்கு இப்ப நல்ல மனசுக்காரங்கன்னு பேரு வாங்கி கொடுத்துருக்கான் அவங்களோட நண்பன். நண்பா, உங்க நண்பன் தப்பு செஞ்சாலும் அவன் கூட நிக்கிறதுக்கு பேரு நட்பு கிடையாது. எவன் ஒருத்தன் தன் நண்பன் தப்பு பண்றதையும் தப்பான வழிக்கு போறதையும் தடுக்கிறானோ அவன் தான் ஒரு நல்ல நண்பன்றதை நீங்க மறந்துடாதீங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோ கமெண்ட் பண்ணுங்க.